ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மண்சட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு பூண்டு, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடுகு, துவரம்பருப்பு, அதுக்கு பிறகு மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மீதி எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து வதக்கி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே மண்சட்டியில் ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிட்டு இதில் மசாலா பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதையும் சேர்த்து தனியாக எடுத்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த மசாலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, புளிக்கரைசல் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டை இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.